இனிமேல் யாராவது குற்றம் குறை ஏதாவது கேட்கறதா இருந்தா நேர போய் அவன் வீட்டுல கேளுங்க. ஊர்காரங்கள்லாம் இப்படித்தான் பொறித்தனமா பிள்ளை வளர்ப்பாண்டு முத்துவேல் சக்திவேல் குடும்பத்தை பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி கேளுங்க. இதை வெட்டிட்டு என் மக அரைச்சி இட்டி என் வீட்டு பொம்பளை இட்டி கேலி மேல கேலி எடுத்து அவங்க மனசை கஷ்டப்படுத்தலையே. இந்த பாண்டியனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேசியாச்சுல, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல, அப்பாவும் பொண்ணு எல்லாம் பேசியாச்சுல. ஏன்பா நீ முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளம்புப்பா போ. ஒரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் 2-3 பேரு போய் பேசணும்ல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, மானம் போயிரும்ல. மானம் போயிருமா கோமதி? இப்படி மானம் போயிரும் கௌரவம் போயிரும் சொல்லி சொல்லித்தான் ஒரு வழியை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு தப்பான முடிவு எடுக்கிற கடிச்சல் போய் விட்டுறாங்க. சொன்னா கேளுங்க. பொம்பளை பிள்ளைகளாம் தைரியமா வளர்க்கணும். நீ என்னப்பா சொல்ற? போலாமா? போலாம்ப்பா. இவ வேற, அவர்தான் ஏதோ சொல்றாருன்னா நீயும் உடனே போலாங்கற. அத்தை, அரசிதான் வெளியே போகணும்னு ஆசைப்படுதுல, போயிட்டு வரட்டும். நீ போ. அப்படி சொல்லுப்பாடா. அதான் கவர்மெண்ட் ஆபீசர். வேணாண்டி. ஐயோ ஏறுப்பா. பாத்தியா மாதிரி கோமதி, நான் ஊருக்குள்ள பேசுற பேச்சுல எவனும் நம்ம குடும்பத்தை பத்தி வாய் தரக்கூடாது. நீங்க சொன்னா கேளுங்க. எடுன வேண்டிய ஊரில் இருக்கும் ஜனங்களே, உங்களுக்காக ஒரு முக்கியமான செய்தி சொல்லலாம்னு ஆட்டோல வந்துக்கிறீங்க. பெண் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொம்பளை பிள்ளைகளை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வளர்க்காதீங்க. என் மக அரைச்சி நேர்மையா இருக்கிற பட்சத்துல ஏன் என் மக வீட்டுக்குள்ள அடைச்சு கிடக்கணும்? பொம்பளை பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். தப்பு பண்ணிச்சு வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு வச்சு ஆட்டக்கூடாது. உங்க வீட்டு பிள்ளைகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாது அடுத்த வீட்டு பிள்ளைகளை பத்தி தரக்குறா பேசுறது பொருள் பேசுறது கொஞ்சம் குறைங்க. இப்படி வீட்டுக்குள்ள பிள்ளைகளை மறைச்சு வைக்க போயிட்டா ஒவ்வொரு பிள்ளைகளும் தப்பான முடிவு எடுத்துருதுங்க. ஏன் இந்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு வாழ வைக்கணும்? புன்னக்குடியில் பாண்டியன் என்பவர் செய்த செயலை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். எத்தனையோ அப்பாக்கள் தன் மகளுக்காக ஏதேதோ செய்து வரும் இந்த காலத்தில் தன் மகளை தவறாக பேசிய ஊருக்கே மைக் செட் கட்டி எச்சரிக்கை கொடுத்த தந்தையை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். நீங்களும் இதைத்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, உன் மச்சான் பண்ண வீர சாகசத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அக்கா, டெலிவரிக்கு போன எல்லார் வீட்லயும் இந்த நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு.